வெற்றி பெற்று நம்மை வீழ்ந்து நடக்கின்றவர்கள் முகத்தில் கரையை நிச்சயமாக எனக்கு என்னை எதிர்த்திருக்கின்ற வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் செந்தில் குமார் அவர்கள் மருத்துவர், படித்தவர், நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் வந்திருக்கிறவர். அவர் மீது எனக்கு மிகப்பெரிய அளவு மரியாதை இருக்கிறது. நான் மருத்துவர், அந்த வகையிலே நல்ல ஒரு படித்தவர். அவர் என்னை பற்றி எது வேண்டாம் சொல்லக்கூடிய எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. காரணம் அவருடைய தலைவர் வழியில்தான் தொண்டர்கள் இருப்பார்கள். தலைவர்கள் போய் சொன்னால் தொண்டர்கள் போய் சொல்வார்கள். தலைவர்கள் அவதூறு பேசினால் தொண்டர்கள் அவதூறு பேசுவார்கள். அதனால் அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. நமக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கிறது, நாம் செல்லலாம். ஆனால் ஒரே ஒன்று, செந்தில்குமார் அவர்கள் பேசியது ஏதோ இவர் மண்ணில் மைந்த நான் ஜப்பானில் போகிறது போன்று பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் மண்ணில் மைந்தால் நான் இந்த மண்ணிற்கு மைந்தேன். நான் இந்த தமிழக மண்ணில் தான் பிறந்திருக்கின்றேன். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மண் என்னுடைய மண். அமைச்சர் மரியாதைக்குரிய KP அன்பழகன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதிக பேச போவது கிடையாது. எனக்கு முன்பு அத்துணை தலைவர்களும் பேசிவிட்டார்கள். இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் நம்முடைய எதிரிகள் எப்படியாவது நம்மை வீழ்த்த வேண்டும், அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். அதை நாம் எல்லோரும் சேர்ந்து முறியடிக்க வேண்டும். நிச்சயமாக அது நடக்கும். என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். கடந்த 20 ஆண்டு காலமாக இந்த மண்ணுக்கு நான் வந்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் 40 ஆண்டு காலமாக இந்த பகுதிக்கு, இந்த மண்ணுக்கு வந்து இந்த மக்களோடு நின்று பல போராட்டம் நடத்தி இந்த மண்ணின், இந்த மக்களின் உரிமைகளுக்காக போராடி வருகிறார். அந்த வகையிலே தான், அந்த உரிமையிலே தான் இன்று தமிழ்நாட்டில் உள்ள நம் கூட்டணி அனைத்து தலைவர்களும் சேர்ந்து முடிவெடுத்து என்னை தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக பணியாற்றி என்னை மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற நம்முடைய கோவிந்தசாமி அவர்களும் நம்முடைய சம்பத்குமார் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற செய்வாறு உங்கள் எல்லோரையும் இரு கரங்களை கூப்பி வழங்கி கேட்டுக்கொள்கின்றேன். நேற்று முதல்வர் அவர்கள் வருகின்றார்கள். எனக்கு நேற்று மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கிறது. நம்முடைய அமைச்சர் KP அன்பழகன் அவர்கள் எப்படியோ ஒரு தந்திரமாக முதலமைச்சர் அவர்களை 9 இடங்களில், 3 சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 9 இடங்களில் அவரை அழைத்து வந்து அவரை அங்கே பேச வைத்தார்கள். அவர் எந்த தொகுதிக்கும் 2 இடம் 3 இடத்துக்கு மேல போக மாட்டார். ஆனால் இது தருமபுரி மாவட்டத்தில், தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியோட 3 சட்டமன்ற தொகுதி மட்டும் 9 இடம். அடுத்து மீண்டும் வரையறுக்கிறார்கள். காப்பீடு பற்றியும் 60 தொகுதிக்கு பிறகு வேண்டும். எந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்களும், துணை முதலமைச்சர் அவர்களும், நம்ம அமைச்சர் அவர்களும், முன்னாள் அமைச்சர் அண்ணன் செம்மலை அவர்களும், கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
நிச்சயமாக நமக்கு வெற்றி. இந்த நாடாளுமன்ற 2 சட்டமன்ற இடைத்தேர்தல் மாபெரும் வெற்றியை நாம் வெற்றி பெற்று நம்மை வீழ்ந்து நடக்கின்றவர்கள் முகத்தில் கரையை நிச்சயமாக எனக்கு என்னை எதிர்த்திருக்கின்ற வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் செந்தில் குமார் அவர்கள் மருத்துவர், படித்தவர், நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் வந்திருக்கிறவர். அவர் மீது எனக்கு மிகப்பெரிய அளவு மரியாதை இருக்கிறது. நான் மருத்துவர், அந்த வகையிலே நல்ல ஒரு படித்தவர். அவர் என்னை பற்றி எது வேண்டாம் சொல்லக்கூடிய எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. காரணம் அவருடைய தலைவர் வழியில்தான் தொண்டர்கள் இருப்பார்கள். தலைவர்கள் போய் சொன்னால் தொண்டர்கள் போய் சொல்வார்கள். தலைவர்கள் அவதூறு பேசினால் தொண்டர்கள் அவதூறு பேசுவார்கள். அதனால் அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. நமக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கிறது, நாம் செல்லலாம். ஆனால் ஒரே ஒன்று, செந்தில்குமார் அவர்கள் பேசியது ஏதோ இவர் மண்ணில் மைந்த நான் ஜப்பானில் போகிறது போன்று பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் மண்ணில் மைந்தால் நான் இந்த மண்ணிற்கு மைந்தன். நான் இந்த தமிழக மண்ணில் தான் பிறந்திருக்கின்றேன். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மண் என்னுடைய மண். இந்த மாவட்டத்தில் உள்ள ஏதாவது பிரச்சனைகள் பற்றி தெரியுமா? இந்த மாவட்டத்தில் எந்த பகுதிக்காக நீங்கள் சென்றிருக்கிறீர்களா? இந்த மக்கள் என்னென்ன பிரச்சனைகள் அவதிப்படுகின்றார்கள் என்று ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரியுமா? பிரச்சனைகள் மட்டும் அதுக்கு என்ன தீர்வுகள் தெரியுமா? நான் இந்த மண்ணுக்கு நான் 20 ஆண்டு காலமாக நான் வருகின்றேன். நான் இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இல்லாத பொழுதே இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு நான் பல நன்மைகள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். காரணம், உங்கள் மீது இந்த மண்ணின் மீது எனக்கு அளவு கிடந்த அன்பு பாசம். இந்த மக்கள் என் மீது மிக அன்பு வைக்கின்ற மக்கள் இந்த மக்கள். அதனால்தான் நான் எங்கே சென்றாலும் எனக்கு சிந்தனை எல்லாம் இந்த தருமபுரி மாவட்டம் முன்னுக்கு வரும். இப்பொழுது அண்ணன் செம்மலை அவர்கள் சொன்னார்கள், ராமன் லட்சுமணனை போன்று சொன்னார்கள். 2 அன்புகளும் ஒன்றாக சேர்கிறது. நண்பர்களும் அந்த வகையிலே இருவரும் சேர்ந்து இந்த மாவட்டத்தை முன்னேற்றிருக்கின்றோம். நினைத்து பாருங்கள். எங்கள் இருவருடைய நோக்கமே இந்த மண்ணின் இந்த மக்களுடைய பிரச்சனைகளில் மக்களை முன்னேற்ற வேண்டும் என்றார். 3 அதாவது கடந்த 5 ஆண்டு காலத்தில் நான் 3 முறை எண்ணெய் கொள்புழு தும்பலை திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று நான் போராடினேன். ஆனால் நம்முடைய அமைச்சர் அன்பழகன் அவர்கள் முதலமைச்சருக்கு சொல்லி அதை அறிவிப்பு மட்டுமல்ல அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து இந்த திட்டம் இந்த மக்களுடைய 50 ஆண்டு கால கோரிக்கை. அதை அமைச்சர் அவர்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள், முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். நானும் போராடிக்கிறேன், போராடி இருக்கிறது. ஆனால் நமக்கு நம்ம இலக்கு என்ன? எப்படியாவது திட்டம் வர வேண்டும். ஆனால் இது வந்திருக்கிறது. இனி போராடுவதற்கு அவசியமே கிடையாது. நேரடியாக முதலமைச்சர் நேரடியாக சந்தித்து என் தொகுதிக்கு வேணும், பிரதமர் மோடி அவரை நேரடியாக சந்தித்து என் தொகுதிக்கு வேணும், உரிமையோடு நாம் கேட்கின்றோம். இது செந்தில்குமார் ஆக முடியுமா? மண்ணுக்கு சொந்தக்கார மண்ணின் நான் கேட்கிறப்போ
செந்தில்குமார் மேட்டூர் தொகுதியில் போய் கேட்க மாட்டாரா? அது வேற மாவட்டம், அது அவர் மண்ணு கிடையாது. அப்போ உங்க தலைவருடைய சொந்த மண்ணு திருவாரூர், அவர் போய் கொலத்தூர் ஏன் போட்டிட்டார்? திருவாரூர் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க தலைவருடைய தங்கச்சி சொந்த ஒரு திருவாரூர் தூத்துக்குடியில் போட்டிடுறாங்க. அங்க போய் கேட்க வேண்டாங்க. தமிழ்நாடு இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணின் உரிமைக்காக போராடி வருகின்றோம். நமக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கிறது. அன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வண்டலூர் பொதுக்கூட்டத்தில் கலந்த நேரத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் அவரை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்து, ஒரு மனு கொடுத்து, 7 தமிழர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு மனு கொடுத்திருந்தார். அதை படித்த அந்த கூட்டத்திலே மருத்துவர் ஐயா அவர்கள் பேசியது என்ன பேசினார்? மாநில சுயாட்சி, மாநிலத்துக்கு உரிமை கொடுக்கிறோம். கூட்டணி சேர்ந்துருக்கோம். நேற்று சேலத்திலேயோ ஐயா பத்தி ரொம்ப மோசமாக பேசியிருக்கார். தமிழக முதலமைச்சர் பற்றி மோசமாக பேசியிருக்கார். ஆனால் நாங்கள் அப்படி பேச போவது கிடையாது. நீங்களும் நாம் எல்லோரும் நல்ல அளவை நாம் பேசுவோம், ஆரோக்கியமாக நாம் பேசுவோம். யாரை பற்றியும் அவதூறாக நாம் பேச அவசியம் கிடையாது. காரணம், நாம் வெற்றி பெற இருக்கின்றோம். வெற்றி பெற்று 40 தொகுதியில் மற்றும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் காண மக்கள் முடிக்கின்றனர். நேற்று முதலமைச்சர் மக்கள் வெள்ளத்திலே நீதி செல்லுகிறது. இந்த காட்சியெல்லாம் பார்க்கிறவர்கள் அவரும் பேசணும்னு ஆசை, ஆனால் நேரம் அவருக்கு 9 ரூபாய் போட்டுருக்கீங்க. கடைசியில் காரியமன்றத்தில் அவர் 5 நிமிஷம் தான் நல்லா வழியில் போயிட்டு போகணும். போற வழி எல்லாமே அவரை உற்சாகப்படுத்துகின்ற மக்கள் அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறார்கள். காரணம், நாம் எல்லோரும் விவசாய குடும்பத்தில் பிறந்தோம். அந்த உணர்வு நம் மனதில் இருக்கிறது. ஸ்டாலினுக்கும் அவங்க கட்சிக்கும் விவசாயம் பற்றி அது தெரியும் தெரியாது, எதுவும் தெரியாது, தெரிய கிடையாது. ஆனால் நாம் அடிமட்டத்தில் எல்லோரும் கேடுகிற அத்துணை பேர் நம் கூட்டணியே விவசாயம். குளிக்கரைகளுக்கு தண்ணி, குளிக்கரையில் வந்துட்டா நேரம் நாகவக்கரையில் தண்ணி கொண்டு போகலாம், இந்த பக்கத்தில் கொண்டு போகலாம். புகழிகள் உரிமை திட்டத்தில் நீரேற்று மூலமாக தண்ணி கொண்டு வந்து 2 பம்பிங் ஸ்டேஷன் வச்சுக்கிட்டு அந்த ஏரியில் பெண்ணாகரம் ஏரியில் கொண்டு வந்து அங்கிருந்து பெண்ணாகரம் ஒன்றியம், நல்லம்பள்ளி ஒன்றியம், தருமபுரி ஒன்றியம், முளப்பூர் பகுதி ஆபரேட்டிங் காரியமற்ற ஒரு பாதி. இது எல்லாமே தண்ணி. இன்னும் 3 இந்த திட்டம் 2 ஆண்டு காலத்தில் நிறைவேறும். நேற்று முதலமைச்சர் சொன்னார், பேசுகிறவர் சொன்னார், அன்புமணி ராமதாஸ் மத்திய அரசிடம் நிதி பெற்று இந்த திட்டத்தை மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தும் சீமானம். ஏன்னா என்னுடைய நோக்கம் அந்த மக்கள். அதே போன்று முதலமைச்சர் நேற்று சிப்காட்டை பற்றி சொல்லியிருந்தார். எவ்வளோ நம்ம எல்லாம் பண்ணணும், போராட்டம் எல்லாம் பண்ணணும். நிலவடிக்கு 1750 ஏக்கர் இருக்கு. சிப்காட்டு வேலைவாய்ப்பு உருவாக்கணும். என்னுடைய வேலை அல்ல, பன்னாட்டு நிறுவனங்களை நிச்சயமாக இங்கே நான் கொண்டு வருவேன். சிப்காட்டு கொண்டு வந்து இங்கே வேலைவாய்ப்பு பன்னாட்டு மல்டிநேஷனல் கொண்டு வர முடியும். அதெல்லாம் செய்ய இருக்கிறோம். இதோடு சேர்ந்து நாம் செய்ய இருக்கிறோம். அமைச்சரும் சேர்ந்து நாம் சேர்ந்து செய்ய இருக்கிறோம். இதெல்லாம் மக்களிடம் நீங்கள் எடுத்து செல்லுங்கள். இன்னும் அது மட்டுமா, கருதலா புலிக்கரை ஜெகநாதன் கோவைக்கு 3 கோடி ரூபாய் ஒதுக்கி வேலை நடந்துட்டு சேனை திட்டம் அங்கே 8 கோடி வேலை நடந்துட்டு இருக்குது. இதை விட்டா வாணியா ஊரணி திட்டம் வேணும், பஞ்சப்பள்ளி அணை திட்டம் இருக்குது, கொஞ்சம் இருக்கு.
ஆணையமலை திட்டம் கொஞ்சம் இருக்குது, பொதியம்பாலம் திட்டம் கொஞ்சம் இருக்குது, வள்ளிமலை அணை திட்டம் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நிச்சயமாக இருவரும் சேர்த்து திட்டத்தை நிறைவேற்றினால் அதுக்கப்புறம் வெளியில போற வேலை செய்ய போற எல்லாமே இங்க வந்துடும். எங்க நோக்கம், அமைச்சர் நோக்கம், என்னுடைய நோக்கம் தருமபுரி மாவட்டம் தமிழ்நாட்டின் முதன்மை மாவட்டமாக வேண்டும். அதுக்காக நாங்கள் இருவரும் சேர்ந்து நாங்கள் பாடுபடுவோம். உங்களுடைய முன்னேற்றம் தான் எங்களுடைய கனவு, எங்களுடைய லட்சியம். இந்த மக்கள், இந்த மண் வளம் பெற வேண்டும், வலிமையான இந்தியா உருவாக வேண்டும், அதே போல வளமான தமிழகம் உருவாக்க வேண்டும். நம் தமிழகத்தில் எளிமையான தலைவர்கள் இருக்கிறார்கள், முதல்வர்கள், துணை முதல்வர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் ஆட்சி தொடர வேண்டும், உங்களுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்று அதற்காகத்தான் இந்த கூட்டணியை சேர்ந்திருக்கின்றோம். அதற்காகத்தான் இங்கே நாம் போட்டியிருக்கின்றோம். நம்முடைய இரு வேட்பாளர்கள் கோவிந்தசாமி அவர்கள், மாம்பழத்திற்கு வாக்குகளை